ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு டொமேட்டோ சூப் தாங்க செய்ய போகிறேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டொமேட்டோ சூப். இந்த டொமேட்டோ சூப் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 4 தக்காளியை கரெக்டாக பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில் அடுக்கி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 8 பீஸ் வருது. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அடுக்கி வச்சு இப்போ இதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 8லேருந்து 9 பூண்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை நம்ம ரேண்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழையோட தண்டு இருக்குது பாருங்கள், அந்த தண்டை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். அது வேகிறதுக்காக மட்டும்தான், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ இதை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ எடுத்தோம்னா இது என்ன ஆகும்னா இந்த தோலெல்லாம் சுருங்கியிருக்கும். இந்த தோலெல்லாம் நம்ம ஆற வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். நான் மாற்றிட்டு ஆறின பிறகு இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துருவோம். இந்த தக்காளியோட ஸ்கின்னெல்லாம், எல்லா தக்காளியிலையும் இந்த ஸ்கின்னை சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இது எல்லா ஸ்கின்னையும் நம்ம எடுத்துட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துப்போம். இதில் வந்து இந்த தக்காளி தோல், ஸ்டெம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம அதை வடித்து விடலாம். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. இப்போ இந்த ஜூஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு, கடாயில் பேன் ஏதாவது வச்சு நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ப்ரெட்டுகள்லாம் குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி இதில் நம்ம பொரித்து எடுத்து வச்சுப்போம். இது நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தேவைப்படும். ரொம்ப தீயக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்ச பிறகு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு பட்டரை ஒரு கியூப் அளவுக்கு பட்டரை நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சு வடிகட்டின தக்காளி சாறை வந்து ஊற்றிப்போம். தக்காளி சாறை ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரை நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சாறு கொதிக்கும் போது இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைக்கிறதுக்கு தான் நமக்கு தண்ணி தேவை. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிப்போம். நல்லா கலந்து விட்டுங்க. ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி கட்டிடும். அதனால் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சாஸை ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நிறையவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஸ்வீட் அடிக்கும். இப்போ நம்ம மிளகுத்தூளை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பெப்பர் சாஸு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரம் விட்டால் கூட நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டிடும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதாங்க, டொமேட்டோ சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ப்ரெட்டு துண்டுகளை பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டு பிறகு நம்ம இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலையே மிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. அப்படியே போனாலும் ஹோட்டலில் செய்கிற சூப் உங்களுக்கு பிடிக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.